அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது மார்கழி மாதத்துடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி தான். மார்கழி மாதம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு. மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வீதியில் காலையில் செய்கிற பஜனைகள், கோலங்கள், திருப்பாவை, திருவெம்பாவை பாராயணம் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மார்கழி மாதம் ஏர்லி மார்னிங் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஏர்லி மார்னிங் ஏர் அப்படிங்கிறது பியோர் ஆக்சிஜன் ரிச் ஏராக இருக்கும். அது நம்மளுடைய போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியில் உள்ள எனர்ஜி லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திருப்பாவை, திருவெம்பாவை பாராயணம் அப்படிங்கிறத ஏன் செய்கிறாங்க? திரு பாவை, திருவம் பாவை ரெண்டுலேயுமே பாவைன்னு வருது. பாவை அப்படிங்கிறது பெண்ணை குறிக்குது. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய மேரேஜ் லைஃப் தான். அந்த மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு நல்லா அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும், நல்ல கணவன் கிடைக்கிறதுக்காகவும் பெண்கள் திருப்பாவை, திருவம்பாவை, பாவை நோன்பு இருந்து இது ரெண்டையும் பாராயணம் பண்ணுவாங்க. இந்த திருப்பாவை அப்படிங்கிறத ஆண்டாள் நாச்சியார் பெருமாள் மேலே பாடின 30 பாடல்கள். இதை ஸ்ரீவில்லிபுத்தூரில் வச்சு அவங்க ஏற்றியிருக்காங்க. அதே மாதிரி திருவெம்பாவை அப்படிங்கிறது சிவபெருமான் மேலே மாணிக்க வாசகர் பாடின 20 பாடல்கள் திருவண்ணாமலையில் வச்சு அவர் இதை ஏற்றியிருக்காரு. இந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாடுறதுனால கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவது நிச்சயம். அதனால் இந்த 30 நாட்களுமே திருப்பாவை, திருவெம்பாவை பாராயணம் கண்டிப்பாக செய்யுங்க. இறைவனுடைய அருளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.